தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். அண்ட் இந்த பட்ஜெட்ல பவர் எஃபிஷியன்டான ஒரு ப்ராசஸரோட ஒரு பெரிய பேட்டரியும் இருந்தா இது ரெண்டுமே இதில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்தலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு, சிம் அட்ஜஸ்டர் பின், சார்ஜர் பாக்ஸ்லேயே வருது அண்ட் கேபிளும் இருக்கு. அவ்வளோதான். ஒரு நிமிஷம், ஃபோனும் வருது அண்ட் இந்த ஃபோனோட கலர் எப்படி இருக்கோ அந்த கேஸுமே அதே மாதிரியான கலர்ல கொடுத்துருக்காங்க. பின்னாடி இந்த டிசைனை நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இதே மாதிரி டிசைன்ல நம்ம நிறைய ஃபோனை கண்டிப்பா பார்க்க போறோம். அண்ட் இந்த கேமரா அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரிஷ் டிசைன்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கு, அட் த சேம் டைம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் பேக் சைடுல இது PMMA மெட்டீரியல், ஆல்மோஸ்ட் பிளாஸ்டிக் மாதிரி தான், பட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அண்ட் ஸ்கிராச் ரெசிஸ்டன்டாகவும் இருக்கும். இந்த பர்பிள் கலர்லயே ஒரு ஷேட் ஆஃப் டெக்ஸ்சரோட யூஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கலர் அந்த சன்லைட்ல இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சமா டிஃபரெண்டா வந்து தெரியுது. அண்ட் உங்களுக்கு என்னதான் பாக்ஸி டிசைனாவே இருந்தாலும் சைட்ல எல்லாம் அந்த ஷாம்பர்ட் எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ கொஞ்சமா கர்வியா கொடுத்துருக்காங்க. ஸோ கையில பிடிக்கும் போது அந்த பெரிய போனை பிடிக்கிற ஃபீல் கண்டிப்பா இல்லை. இன் அண்ட் ஃபீல் எனக்கு நல்லா இருக்கு. அண்ட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுமே நல்லா தான் இருக்கு. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு 205 கிராம் வரும்னு நினைக்கிறேன். 208 கிராம், நாட் பேட். ஏன்னா பேட்டரி அவ்வளோ பெருசாக இருக்கு. மற்றபடி சைட் ஃப்ரேமும் வந்து பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் IP65க்கான ரேட்டிங் இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தேன். ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெசில்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சிமெட்ரிக்காக இருக்கு. சின் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கு. அண்ட் அவுட்டோரில் தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணவே ஆரம்பித்தோம். அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட் விசிபிலிட்டி நல்லாவே இருந்தது, நான் எதிர்பார்த்ததை விட. சரி, எவ்வளோடா நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது 1200 நிட்ஸ் தான் பீக் பிரைட்னஸே கொடுத்துருக்காங்க. அண்ட் HBOமே எவ்வளோ இருக்குன்னு வந்து பாருங்க. நம்பர் இங்கே டைரக்டாக டிஃபைனே பண்ணலைங்க, அதை விட பெட்டராக இருக்க மாதிரி தான் எங்களுக்கு எங்களோட யூசேஜ்ல இருந்தது. வியூவிங் ஆங்கிள்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த கலர்ஸ் எல்லாம் எப்படி பாப் அவுட் ஆகுது பாத்தீங்கன்னா அதுவுமே நல்லா இருக்கு. ஆனா HDR சப்போர்ட் யூடியூப்லயும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் இல்ல. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி கன்சிடரிங் திஸ் பட்ஜெட் நல்ல ஒரு ஆடியோங்க. லவுட்னஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்துருது. நீங்க ரொம்ப டாப்ல போனீங்கன்னா 300% வந்து காமிக்குது. அந்த ஸ்லைட் பூஸ்ட் ஆகிற டிஃபரன்ஸும் வந்து தெரியும். பட் கிளாரிட்டி நல்லா இருக்கு. அந்த பேஸும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. 6.67 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு நீங்க அதிகமா யூஸ் பண்றதா இருந்தாலுமே நீங்க நிறைய நேரம் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா பெரிய பேட்டரின்னு சொன்னேன் இல்லைங்களா, 7000 mAh இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேட்டரியும் வருது. அண்ட் பாக்ஸ்லயே 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் தராங்க. அதுவும் இது கிராஃபைட் பேட்டரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. பர்டிகுலர்லி லாங்கர் லைஃப் சைக்கிள் மற்றும் சஸ்டைனபிள் பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல இது இருக்குன்றது போல சொல்லியிருக்காங்க, கம்பேர்ட் வித் சிலிகான் ஆனோட் பேட்டரி. ஸோ நேத்துல இருந்து எங்க டீம்ல டெஸ்டிங்கும் போயிட்டு இருக்கு. இப்போ பாருங்க 49% இன்னுமே இருக்கு. ஸோ நீங்க ஒருவேளை கேஷுவல் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா 2 நாள் பேட்டரி லைஃப் அப்படின்றது வந்துடும். ப்ரோ நான் கேஷுவலா போய் இருப்பேனா ப்ரோ அப்படின்னு கேட்கறாள் நீங்களா இருந்தீங்கன்னா அப்போ பெர்ஃபார்மன்ஸையும் சேர்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸ்னாப்டிராகன் 6 Gen 4 இருக்கு. இதுல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்த உடனே எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துடலாம். எங்க டீம்ல BGM விளையாடி பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ்க்கு மேல கேம் விளையாடும் போது 7% பேட்டரி டிராப் இருந்தது. ஸோ இப்போ எந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்ல எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இருந்தது 60 FPS. இதுல கன்சிஸ்டன்டா விளையாடும் போது எங்களுக்கு 57 FPS வரைக்கும் ஆவரேஜா வந்தது. இந்த ப்ராசஸரை கன்சிடர் பண்ணும்போது அது ஓரளவுக்கு ஸ்டேபிளான FPS சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஷாக் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல UFS 3.0 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த செக்மெண்ட்டுக்கு மேல இருக்கிறதுலேயே நிறைய விதமான பஞ்சாயத்து இதில் தான் போய்கிட்டு இருந்தது. இப்போ இதுலயே தர்றது ஒரு நல்ல விஷயம் தான். LPDDR4Xக்கான RAM டைப்போட. அப்போ இவ்வளோ விஷயமும் சேர்த்து நம்ம பெஞ்ச் மார்க்னு பார்க்கும்போது Antutuல நமக்கு 6.9 lakh வந்திருக்கு. ஸோ இதோடைய ஹையர் வேரியன்ட் இன்னொன்று இருக்கு, 256 GB வேரியன்ட். அதுல Antutu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 7,92,000 வரும் அப்படின்றது போல பிராண்ட் கிளைம் பண்றாங்க. ஸோ இப்போதைக்கு எங்கிட்ட அந்த டிவைஸ் கிடையாது. கிடைக்கும் போது எப்படி இருக்குன்றத எக்ஸாக்டா டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். 3D எக்ஸ்ட்ரீம் டச் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 99.7% வந்திருக்கு, which is good. அண்ட் CPU த்ராட்லிங்குமே ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் தான் வந்திருக்கு. அண்ட் பெரிய வேப்ப கூலிங் சேம்பர்லாம் வந்து கொடுத்துருக்கேன் சொல்றாங்க. இந்த ப்ராசஸருக்கு அந்த அளவுக்கு தேவையான்னு தெரியல, பட் எக்ஸ்ட்ராவா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நாங்கள் ஹீட்டிங்குமே நோட்டீஸ் பண்ணல. இந்த அளவுக்கு பெஞ்ச் மார்க் ரன் பண்ணோம், யூஸ் பண்ணோம், கேமிங் எதுலையுமே ஹீட்டிங்கே இல்லை. ஏன்னா அது பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இருக்கக்கூடிய ப்ராசஸர் கிடையாது. Android 15 கொடுத்துருக்காங்க. அதற்கு மேல கலர் OS 15 இருக்குங்க. அண்ட் இனிஷியல் செட்டப்லேயே உங்களுக்கு ப்ளோட்வேர்ஸ் ஒரு சிலது கண்ணில் போடும். ஸோ நமக்கு வேணான்ற ப்ளோட்வேர்ஸை நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இருக்கட்டும், ஏன்னா இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஃபீச்சர்ஸுமே இருக்கு. இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை டிஃபால்ட்டா அவங்களுடைய ஓன் டயலர் கொடுத்துருக்காங்க. நீங்க அதில் வந்து கால் பண்ணும்போது ரெக்கார்டிங் இந்த விஷயம்லாம் இருக்கு. ப்ளஸ் மெசேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெசேஜுமே இருக்கு. அந்த மெசேஜில் தான் இன்னொரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் மெசேஜ் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணீங்கன்னா AI ரிப்ளை இருக்கு. அதில் என்ன இருக்குன்றதை படிச்சுட்டு நமக்கு ரிப்ளை வந்துடும். அந்த ரிப்ளையுமே கூட உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்க கொடுத்து மாற்றி சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டயலர்லையுமே நமக்கு AI சம்மரியுமே இருக்கு வித் கால் ரெக்கார்டிங்கோட. அதே போல நம்ம மெயிலில் போயிட்டு அந்த ஸ்மார்ட் ஸ்லைட் பார் அப்படி ஸ்லைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு AI சம்மரி, AI ஸ்பீக்கு, AI ரைட்டர்
இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் அந்த இடத்துல இருக்கு. ஸோ டிபெண்டிங் ஆன் த ஆப் அதுக்கு தேவையான மாதிரி ஏஐ ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கோ அது கொண்டு வந்துருது. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஏஐ டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க லைவா பேசி ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி மாத்திக்க முடியும். தமிழும் சப்போர்ட் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். கூடவே நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி மாத்திக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு கான்வர்சேஷன் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே இதுல செய்ய முடியும். இதெல்லாம் ஜஸ்ட் கொடுத்தோன்ற மாதிரி இல்லாம முன்ன இருந்ததை விட இதுல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருது தெரியுது. உங்களுக்கு அந்த யூஐயா பார்க்கும் போதும் சரி, அதோடைய விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த நோட் ஏஐல பாத்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட இப்ப நிறைய ஆப்ஷன்ஸை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க, பிளஸ் ரிஃபைனும் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம எப்பவும் பார்க்குற போல அந்த அன்பிளர், அது கூடவே எரேசர், சர்க்கிள் டு சர்ச், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏஐயுமே இதுல இருக்கு. அண்ட் இது வர்றது பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்றதுனால இந்த எக்கோ சிஸ்டம் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சரி, சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2+3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது இதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேமரால ஏறிக்கிட்டே போகுது. சரி, அங்க ஏதாச்சும் இன்னும் நல்லா கொடுத்துருக்கோம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு, சரி இந்த டிசைனோட சேர்த்து உள்ள ஸ்பெக் என்ன இருக்குன்றது முக்கியமா பார்த்துடலாம். ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. f1.85 அப்பச்சரோட வருது. 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் இருக்கு. இமேஜை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் நோட்டீஸ் பண்ண விஷயமே கலருங்க. கலர் நல்ல ப்ராசஸிங்கா இருக்கு, எக்ஸ்ட்ராவா பாப்பப் ஆயிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு கலர் நல்லா பாப்பப் ஆகுறது பிடிக்கும், போட்டோ எடுத்து அப்படி நீங்க அப்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போட்டோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் கம்மியா தான் இருக்கும். சரி, போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நார்மலா பார்த்த வரைக்கும் எட்ஜ் டிடெக்ஷன்லாம் ஒரு சில இடத்துல மிஸ் ஆகுறது கிளீனா நோட்டீஸ் பண்ண முடியும். பட் ஜெனரலி இமேஜ் உடைய ப்ராசஸிங் இந்த இடத்துல நல்லா இருக்கு. டைனமிக் ரெஜுமே பரவாயில்ல. டீடைல்ஸ் மட்டும் எட்ஜ் டிடெக்ஷன் மட்டும் ரியர் கேமரால இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்ததுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா இந்த செக்மெண்ட்லனே சொல்லியிருந்திருக்கலாம். அண்ட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது இதுல கலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரிட்டைன் ஆயிருக்கு, ஓரளவுக்கு நேச்சுரலா தான் இருக்கும். உங்களுக்கு ரியல் இருக்கிற அளவுக்கு பாப்பப் ஆகல. பட் எட்ஜ் டிடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப் கட்டிங் தெரியும். மற்றபடி செல்ஃபில உங்களுக்கு டீடைல்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே வந்து தெரியும், ஏன்னா ஷார்ப்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால. மற்றபடி Wi-Fi 6, Bluetooth 5.2 கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டருமே இருக்கு. கீழ்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டைப் சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் USB 2.2 தான். சிம் ஸ்லாட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூல் நானோ சிம் போடக்கூடிய சப்போர்ட்டும் வருது. கொஞ்சம் இருங்க, சுட சுட பிரைசிங் வந்துடுச்சு. எஸ், இந்த ஸ்மார்ட் போனுடைய விலையை அவங்க 18,000 ரூபாய்க்கு வந்து வச்சிருக்காங்க. பிளஸ் 25ஆம் தேதி ஃபர்ஸ்ட் சேல்ல வாங்குறவங்களுக்கு 1000 ரூபாய்க்கான இனிஷியல் டிஸ்கவுண்ட்டும் இருக்கும் அன்னைக்கு மட்டும். அப்ப பிரைசிங்கோட பார்க்கும்போது உங்களுக்கு 17,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் போன் வாங்க முடியும். அந்த பிரைசிங் ஓரளவுக்கு நல்ல பிரைசிங் மாதிரி தான் தெரியுது. ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது உங்க கருத்து என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய ரிவ்யூ வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குன்னு சொல்லுங்க, என்ன டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. 20,000 லைக்ஸ் வந்த உடனே ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்காக வந்துடும்.